இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி பார்ட் 3 ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து க்ரியேட்டிவிட்டி ரிலேட்டடான ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் in which language creativity was derived? In which language creativity was derived? அதாவது எந்த மொழியில இருந்து creativity அப்படிங்கிற வேர்ட் வந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னா லத்தீன் மொழி, லத்தீன். ஓகேவா? Then second question, what is the root word for creativity? What is the root word for creativity? Answer is creer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்மளுக்கு லத்தீன் மொழியிலிருந்து தான் வந்திருக்கு. கிரியேட்டிவிட்டிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட், பட் அது எந்த மொழியிலிருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா லத்தீன் வேர்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? தென் அந்த ரூட் வேர்டு என்ன, கிரியேட்டிவிட்டி வந்து எந்த வேர்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னா கிரியர் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்டில் இருந்து தான் வந்திருக்கு. அதனுடைய ரூட் வேர்டு வந்து நம்மளுக்கு கிரியர் தான். ஓகேவா? ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின், what is the basis for creativity? What is the basis for creativity? அதாவது கிரியேட்டிவிட்டிக்கு வந்து எது வந்து பேசிக், என்ன திங்கிங் வந்து இருந்ததுன்னா கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங் அதாவது ஒரு விரை சிந்தனை இருக்கணும். கன்வர்ஜென்ட் திங்கிங்னா இருக்கக்கூடாது. கன்வர்ஜென்ட்னா வந்து ஒரு குறுகிய ஒரு சிந்தனை இருக்கிறது. அவங்க வந்து கிரியேட்டிவ் பீப்புளாக வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிரியேட்டிவ் பர்சனாக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ராசஸ்? What are the stages for creative process? அதாவது கிரியேட்டிவிட்டியில் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வெயிட், அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன், தென் செகண்ட் ஒன் இஸ் இன்குபேஷன், தேர்ட் ஒன் illumination, fourth one verification, finally revision. ஓகே, ஸோ க்ரியேட்டிவாக ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது?
5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன், அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். தென் இன்குபேஷன், ஓகே. தென் இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன், ஃபைனலி ரிவிஷன், ஓகே. ஸோ 5 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சிட்டாலே வந்து இது போதும், ஓகேவா. தென் வி மூவ் டு 5th question. Every individual is creative. Every individual is creative, but the degree varies. அதாவது எல்லா இண்டிவிஜுவலுமே வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட்டிவ் பர்சனாக தான் வந்து இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இருக்க தான் செய்யும். கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணுறது, ஒரு ரசனையோட, இன்னும் மற்றவங்களோட வித்தியாசமாக, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, ஸோ இப்படி ஒரு புதுமையாக வந்து கொண்டுட்டு வரது வந்து கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த டிகிரி அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் தான் சொல்கிறாங்க, அதனுடைய வீச்சு. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து இருக்காது, ஓகேவா. ஓகே, தென் 6th one. All creative persons are intelligent. What? அதாவது எல்லா கிரியேட்டிவ் பர்சன்ஸுமே வந்து புத்திசாலிகள் தான். கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து புத்திசாலிகள் தான். பட் all the intelligent persons need not be creative. எல்லா கிரியேட்டிவ் பர்சன்ஸுமே வந்து கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டவுட்டே இல்லை, கண்டிப்பாக இன்டெலிஜென்சி நல்லாவே இருக்குது. ஆனால் புத்தி கூர்மை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ இதுதான் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு இடையே உள்ள கோரிலேஷன், ஓகே. கிரியேட்டிவ் பீப்புள் கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்க போய் தான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இருக்குது. நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாலேஜ் எல்லாமே இருக்கும். பட் வந்து சிலவங்க வந்து அவங்கள விட என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்டிவிட்டி ஒர்க் அதிகமாக இருக்கும், ஓகேவா. நல்லா புக் படிக்கிறாங்க, நல்லா நாலேஜ் லெவல் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ் பீப்புள், ஸோ இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ க்ரியேட்டிவிட்டி தான் வந்து இது மெயின். ஸோ க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். எல்லாரையும் விட நம்மளுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கணும், தனியாக தெரியணும். அப்படிப்பட்டவங்களாலுமே என்னது இன்டெலிஜென்ஸ் பீப்புள் தான். அவங்க இன்டெலிஜென்ஸ் பீப்புளை விட ஒரு படி மேலே தான். புரியுதா? ஓகே, 7th question. Who is the father of modern creativity? Who is the father of modern creativity? Who is the father of modern creativity? அதாவது மாடர்ன் கிரியேட்டிவிட்டிக்கு தந்தை யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் இருக்கும், அது மாதிரி மாடர்ன் மீன்ஸ் அந்த ஏன்ஷியன்ட்ல இருந்து சில கோட்பாடுகளை எல்லாமே வந்து இது தேவையில்லாதெல்லாம் கலைஞ்சிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய கருத்துக்களை வந்து உள்ள இணைப்பாங்க. ஸோ அப்படி வந்து கிரியேட்டிவிட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு மாடர்ன் கிரியேட்டிவிட்டின்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு யார் அப்படின்னா ஃபாதர் பால் டாரன்ஸ். Okay, who is the father of modern creativity? Paul Torrance. Okay, then 8th question. Famous test for creative thinking. அதாவது சைக்காலஜியில் ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம மங்கள் புக்கில் உள்ள வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஐக்யூ டெஸ்ட் இருக்குது, இக்யூ இமோஷனல் கோஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா
டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இப்படி சைக்காலஜியில் வந்து நிறைய டெஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ஆட்டிடியூட் ரிலேட்டடாக நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங்கையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு 2 டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேவா? அது என்ன டெஸ்ட் அப்படின்னா TTCT. Another one is MTCT. What is TTCT? ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஜிகேல அப்ரிவேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால அப்ரிவேஷன்ஸ் மாதிரி வரதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். வாட் இஸ் TTCTனா டாரன்ஸ் டெஸ்ட். Torrance test for creative thinking. What is MTCT? Minnesota test for creative thinking. ஓகேவா? ஸோ 2 டெஸ்ட் இருக்குது. ஃபேமஸ் டெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங், அது வந்து பால் டாரன்ஸ் தானே கிரியேட்டிவிட்டி ஃபாதர், அவருடைய நேம் வச்சு நம்மளுக்கு ஒரு இது வருது, டாரன்ஸ் டெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங். MTCTங்கிறது மினசோட்டா டெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங். ஓகே, தென் மூவ் டு 9th question. In which language motivation was derived? எந்த லாங்குவேஜ்ல இருந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து டெரைவ் ஆகிச்சு அப்படின்னா தட் இஸ் லத்தீன் லாங்குவேஜ். ஓகே, என்ன லாங்குவேஜ்? லத்தீன் மொழியில இருந்து தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே அதர் லாங்குவேஜ், க்ரீக், லத்தீன் அப்படிங்கிற அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து தான் borrow பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சில ரூட் வேர்ட்ஸ் அதெல்லாமே எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, 10th என்ன அப்படின்னா what is the root word for motivation? மோட்டிவேஷனுடைய ரூட் வேர்டு என்ன? ஓகேவா? லத்தீன் மொழியில இருந்து வந்தது. ஓகே, அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் மூவியர். ஜஸ்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? மூவ் ஆகிறது, நகர்றது, அதான் அதனுடைய மீனிங், மூவியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜஸ்ட் ஒன் டைம் ஒரு ரீகால் பார்த்துடலாம். In which language creativity was derived? அதாவது எந்த மொழியில இருந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்து. ஓகே, வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி? அதாவது கிரியேட்டிவிட்டியினுடைய ரூட் வேர்டு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கிரியேட். ஓகேவா? சாரி, அது கிரியேட் வராது, கிரியர். ஓகேவா? அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிரியர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? தென் 3rd கொஸ்டின், வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி? ஒரு பர்சன் வந்து கிரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் என்ன அப்படின்னா அவங்களுடைய திங்கிங் வந்து டைவர்ஜன் திங்கிங்காக இருக்கணும், நாட் கன்வர்ஜன் திங்கிங். ஒரு குறுகிய சிந்தனை இருக்கக்கூடாது, ஒரு விரி சிந்தனை இருக்கணும். எந்த ஒரு பொருளையோ என்னதை பற்றி ஒரு புக்கோ எதுவானாலும் இருக்கலாம், அதை பற்றின ஒரு விரிவான சிந்தனை இருக்கும் பொழுது தான் அந்த வேலையில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது வரும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது, பல்வேறு கோணத்திலிருந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த டைவர்ஜன் திங்கிங். இது வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் நம்ம படிக்கிறது மூலமாக தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளால் கற்றுக்கிட முடியும். தென் வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் ஃபார் கிரியேட்டிவ் ப்ராசஸ்? என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே. சப்போஸ் எத்தனை ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் இன் கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 steps. ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷன், இன்குபேஷன், illumination, வெரிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன். தென் 5th கொஸ்டின், எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கிரியேட்டிவ் பட் த டிகிரி வேரிஸ். அதாவது
எல்லா ஒரு தனி மனுஷனுமே கிரியேட்டிவ் பர்சன் தான். எல்லாருக்குள்ளேயுமே கிரியேட்டிவிட்டி இருக்குது. இல்லாம யாருமே கிடையாது. எல்லாருக்கும் எப்படி பேசிக்கா ஐக்யூ இருக்கோ, அதே மாரி கிரியேட்டிவிட்டி இருக்கு. பட் த டிகிரி வேரி ஆகுது. அவ்வளோதான். ஓகேவா? அது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்போஷர் பொறுத்து டிகிரி வேரி ஆகலாம். ஓகே. தென் 6th கொஸ்டின். All creative persons are intelligent, but all the intelligent persons need not be creative. அதாவது எல்லா கிரியேட்டிவ் பர்சன்ஸுமே கிரியேட்டிவ் திங்கிங் உள்ளவங்க, டைவர்ஜன் திங்கிங் உள்ளவங்க எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ஸ் பீப்புள் தான். கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குது, அவங்க ஒர்க் எதை பார்த்துட்டு இது ஒருத்தவங்களுடைய கிரியேட்டிவ் ஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக தே ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்ட்டு அவங்ககிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிரியேட்டிவ் பீப்புள் ஒர்க்கை வச்சு அவங்க இன்டெலிஜென்ட் சொல்லலாம். பட் இன்டெலிஜென்ட் பீப்புளை வச்சு இவங்க கிரியேட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க இருக்கலாம். ஓகேவா? அதுலேயும் ஃபுல்ஃபில்டாக இருக்கலாம் கிரியேட்டிவிட்டிலையும். பட் தட்ஸ் நாட் ஷுர். ஓகே, அதுதான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரியேட்டிவிட்டி? மாடர்ன் கிரியேட்டிவிட்டியோட ஃபாதர் யார் அப்படின்னா பால் டாரன்ஸ். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரியேட்டிவிட்டி? பால் டாரன்ஸ். ஃபேமஸ் டெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங். அதாவது கிரியேட்டிவ் திங்கிங்க்கு என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்னா டிடிசிடி அண்ட் எம்டிசிடி. சப்போஸ் சூஸில் கூட நம்மளுக்கு கொடுத்து கேட்கலாம். ஓகே, டிடிசிடி எம்டிசிடி செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி டெஸ்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா அதில் என்ன டெஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும், அப்படி தானே? ஸோ டிடிசிடினா என்னன்னு தெரியணும், எம்டிசிடினா என்னன்னு தெரியணும். ஃபுல்லாக அப்ரிவேஷனோட சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. தென் 9th கொஸ்டின். இன் விச் லாங்குவேஜ் மோட்டிவேஷன் வாஸ் டெரைவ்டு? எந்த லாங்குவேஜில் இருந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் வந்து டெரைவ் பண்ணினாங்க அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து தான் டெரைவ் பண்ணாங்க. அதனுடைய ரூட் வேர்ட் வந்து என்ன அப்படின்னா மூவியர். ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன், அதான் அதனுடைய மீனிங். ஓகே, ரூட் வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.